தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, 12 கோத்திரத்தாரின் சுபாவங்களை குறித்து இதுவரைக்கும் நாம் 3 பாகங்கள் கர்த்தருடைய கிருபையில தியானம் செய்து முடித்திருக்கிறோம். இன்று பாகம் 4 வந்து அமர்ந்திருக்கிறோம். 12 கோத்திரத்தார் என்று சொல்லும் பொழுது எனக்கு 12 மாதங்கள் ஞாபகம் வருகிறது. அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதங்களாக இருந்தாலும் 12 மாதங்கள், அதேபோல 12 ராசிகள் என்று கூட பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அந்த ராசிகளை எல்லாம் நாட்கள் மேல் ராசிகள் மேல் எல்லாம் நாம் நம்பிக்கை வைப்பது கிடையாது. ஆனால் 12 ராசிகள் இந்த உலகத்தில் நம்பப்படுகிறது, விசேஷமாக இந்தியாவில் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 12 கோத்திர பிதாக்கள் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. அந்த 12 கோத்திர பிதாக்கள் என்று யார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு அவர்கள் பெற்றெடுத்த 12 ஆண் மகன்களுடைய நாமங்கள் தான் கோத்திர பிதாக்களின் நாமங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது, அவர்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அவருடைய மரபணு எப்படி இருக்கிறது இன்றும் அவர்களுடைய வாரிசுகள் தான் நாம். அந்த 12 முற்பிதாக்களுடைய டிஎன்ஏவில இருந்து, மரபணுவில இருந்து நீங்களும் நானும் பிறந்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதை குறித்து அறிந்து புரிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் என்ன தவறு நேர்ந்தாலும் நம்முடைய இருதயம் உடனடியாக சொல்கிறது, தவறு செய்கிறாய், பொய் பேசுகிறாய், இது குற்றம் எல்லாம் நம்முடைய இருதயம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அது தெரியவே தெரியாது. பாருங்கள், அவர்களுடைய டிஎன்ஏ இவர்களுக்குள்ளும் வந்து அவர்களை டாமினேட் பண்ணி கொண்டிருக்கிறது. 5 fingers are not alike என்று சொல்லுவார்கள். 5 விரல்களும் ஒன்றாய் இருப்பது கிடையாது, சமநிலையிலே இருப்பது கிடையாது. அப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சுபாவம், குணாதிசயம் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம், மாங்கொட்டையை விதைத்துவிட்டு தேங்காயை பறிக்க முடியுமா? அல்லது தேங்காயை நட்டுவிட்டு, தேங்காய் விதையை நட்டுவிட்டு மாம்பழத்தை நாம் எதிர்பார்க்க முடியுமா? அதனுடைய குணாதிசயம் என்ன உள்ள இருந்ததோ அந்த விதைக்குள்ளே, அதுதான் அது வெளியே பல நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு அது காய்களாகவோ பழங்களாகவோ வெளியே வருகிறது. அதற்குள்ளே எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்காது என்று நான் நம்புகிறேன். மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது. ஆகவே தான் இந்த 12 கோத்திரத்தாரை குறித்து, நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் அப்படி சிந்திக்கிறீர்கள், உங்களுடைய குணாதிசயம் ஏன் அப்படி இருக்கிறது என்று எனக்கு தோன்றும். அதே போல நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னுடைய குணாதிசயங்கள் ஏன் இப்படி இருக்கிறது என்று அது உங்களுக்கு தோன்றும். இதற்கெல்லாம் காரணம் இந்த மரபணுடைய டாமினேஷன் தான். ஒரு சிலர் ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக இருப்பாங்க, ஒரு சிலர் கடுங்கோபியா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கடந்த 3 பாகங்களிலே நாம் பார்த்தோம். சிலர் கொலையாளிகளாக மாறிவிடுகிறார்கள், சிலர் கொலை செய்ய தூண்டுகிறார்கள், சிலர் சண்டைக்காரர்களாக இருக்கிறார்கள், சிலர் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த மரபணு, இந்த டிஎன்ஏ தான். உங்களுக்கு நான் சொல்வது புரியவில்லை என்று சொன்னால் ஆவியானவரை கேளுங்கள், அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லது உங்களுடைய குடும்ப டாக்டர், மனநல நிபுணர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, சைக்காட்ரிக், அவர்களை போய் கேட்டு பாருங்கள். இதையெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். நான் இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவர்களை போன்ற ஒரு மருத்துவன் அல்ல. இறைவனுடைய வார்த்தைகளை அறிந்து புரிந்து வைத்திருக்கிறதுனால, அவர் எனக்கு மருத்துவராக இருக்கிறபடினால, இந்த உலகத்திலே நம்பர் 1 மருத்துவராக இருக்கிற நம்முடைய தேவன் என்ன சொன்னாரோ அதை புரிந்து கொண்டு தெய்வீக சுகத்தோடு, சரீரத்தில் மட்டுமல்ல மனதிலும் தெய்வீக சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியிலே விசேஷமாக தெய்வீக சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் யாரையும் குற்றப்படுத்துவதோ அல்லது நியாயப்படுத்துவதோ என்னுடைய வேலை அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குற்றப்படுத்துகிறது அது பிசாசுடைய குணம். ஆனால் நம்முடைய வேதம், நம்முடைய இறைவன், அவர் எதையும் மறைத்து வைக்கிற தேவன் அல்ல. He is not hiding anything. He is always ready to reveal.
the things that happens in this world is always ready to reveal to us. அப்படிப்பட்ட வேத புத்தகம் தான் ஓப்பன் மைண்ட் புக் என்று சொல்லலாம். இதற்கு பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எல்லாருடைய கேரக்டரும் நமக்கு தெரிய வருகிறது, புரிய வருகிறது. விசேஷமாக இந்த நாளில் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 49வது அதிகாரத்தில் யாக்கோபு அவர்கள் கண்களை மூடுவதற்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி விளக்கி விமர்சனம் செய்து அதற்கு பிறகு ஆசீர்வாதங்களை கூறுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க நான் இதை மறைத்து பேசவோ அல்லது அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம் என்று கடந்து போகவோ, ஏனென்றால் நான் கூட இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். அந்த குணாதிசயம், thank God for this salvation, இந்த ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் நாமும் எந்த குற்ற பின்னணியிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை இறைவன் ஒருவர் தான் அறிவார். இன்று சிறைச்சாலையில் இருக்கிறார்களே, எவ்வளவு பேர் எப்படிப்பட்ட குற்ற பின்னணியிலே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த இறைவனை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று சொன்னால், அல்லது கிடைக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம், நிச்சயமாக ஜெபிப்போம் அவர்களுக்காக. திருந்தும் பொழுது மனம் திரும்புகிற ஒரு மனுஷன் நிமித்தம், ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படுகிறது என்ற வேத வார்த்தையின்படி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்களும் நாம் ஜெபிக்க வேண்டும். சாரி. ஆகவே இன்று நாம் தியானம் செய்ய போகிற நம்முடைய முற்பிதாக்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாகத்தில் யூதா அவர்களை குறித்து நாம் தியானம் செய்தோம் அல்லவா? அந்த யூதா அவருடைய வாரிசுதாரர்களாக வருகிறவர்கள் தான் இன்றும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் முற்பிதாக்கள் என்று சொல்லப்படும் பொழுது நம் யூதாவுக்கு பிறகு தாவீது பிறந்தார், தாவீதுக்கு பிறகு சாலமோன் பிறந்தார். அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர்கள் இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். நல்ல பாடல்களை எழுதக்கூடிய திராணி அவர்களுக்கு இருந்தது, அப்படிப்பட்ட ஞானம் இருந்தது. பாடல்களை பாடக்கூடிய ஞானமும் அவர்களுக்கு இருந்தது. அப்படியே நம்முடைய மோசே அவர்களும் சிறந்த பாடல் ஆசிரியராக, பாடக்கூடியவராகவும் இருந்தார் என்றெல்லாம் நாம் பார்த்து முடித்தோம். ஆவியானவர் எனக்குள்ளே மீண்டும் அந்த யூதா அவர்களை குறித்து சிந்திக்கும்படி கிருபை செய்தார். நான் கடந்த வாரத்திலே முடித்து விடலாம் என்று யோசித்தேன். இன்று நாம் 4வது பாகத்தில் மேலும் ஒரு கோத்திர பிதா என்று அழைக்கப்படுகிற செபுலோன் அவர்களை குறித்து தியானம் செய்யலாம் என்று இருந்தேன். முடிந்தால் அவரையும் இன்று டச் பண்ணி விடுவோம். அதற்கு முன்பாக யூதா அவர்களுடைய குணாதிசயங்களிலே, அதாவது டிஎன்ஏவிலே டாமினேட் பண்ணி கொண்டிருந்த ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அது ஒரு அசிங்கமான ஒரு குணாதிசயம் தான். ஆகவே அதை துதிக்கிற இவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான காரியங்களை செய்யலாம் என்று கூட யோசிக்க தோன்றுகிறது அல்லவா? இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற, சபைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிற, போதித்து கொண்டிருக்கிற, வேத புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிற, துதிகளை பாடிக்கொண்டிருக்கிற அநேகருக்கும் இது பொருந்தும். நாம் இறைவனைப் போல 100 மடங்கு பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் அது நம்மை நாமே பார்த்து பொய்க்காரர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், பொய்யர்கள் என்று சொல்லலாம். ஆகவே உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறபடியே உள்ளதை உள்ளபடியாக நான் எடுத்து காட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். பிரியமானவர்களே, சரி, இந்த நாளிலே அவருடைய மரபணுடைய ஆதிக்கம் துதிப்பதிலே, இறைவனை புகழ்வதிலே எப்படி சிறந்து விளங்கியதோ அதே போல ஒரு சில சிலுமிசம் அல்லது கீழ்த்தரமான காரியங்களையும் செய்ததாக வேதம் நமக்கு குறித்து வைத்திருக்கிறது. ஆகவே தான் இதையும் நாம், அதாவது ஃபுல் பேக்கேஜ் போல ஃபுல்லாக நமக்கு கவர் பண்ணாதான் இதெல்லாம் நம்ம திருந்தி வாழ முடியும். இறைவன் விரும்புகிறபடி நாம் திருந்தி வாழ முடியும். அவருடைய மனதுக்கு நோவு உண்டாக்காத அளவிற்கு தாவீது கூட ஒரு கடத்தில் சொல்லுகிறார். அதையும் நாம் அவரையும் இன்று நாம் டச் பண்ண போகிறோம். என்னுடைய சிறு வயதின் பாவங்களை தயவு செய்து நினையாதிரும் கர்த்தாவே என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு, நான் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக
என்று நினைத்தால்தான் அவரை நாம் அவரிடத்தில் சென்று அவரை துதிக்க முடியும், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள முடியும். அவர் எனக்காக பாவமானார், அவர் என்னுடைய பாவங்களுக்கு எல்லாம் இந்த பழைய பாரம்பரிய அந்த சுபாவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தார் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும். சரி, தமிழிலே ஒரு சில பழமொழிகள் உண்டு, அதை நான் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். வாழையடி வாழை என்று சொல்லுவார்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற பழமொழியும் உண்டு. அதே போல தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, இப்படி நிறைய பழமொழிகள் அந்த நாளிலே பெரியவர்கள் சொல்ல நீங்களும் நானும் கேட்டிருப்போம் அல்லவா? இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வாழையடி வாழையாக, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பது போல இந்த குணாதிசயங்கள் எல்லாம், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்கிற இந்த பழமொழிகள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தால் வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த மரபணுவில் வருகிற வாரிசுகள் செய்த தவறையும் நாம் இந்த காலை வேளையில் இறைவனுடைய சமூகத்தை உட்கார்ந்து சிந்திப்போம் என்று சொன்னால் சற்று நன்றாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, அதன்படி ஆதியாகம புஸ்தகம் 38வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். அந்த இடத்துல தாமார், அதாவது இந்த தாமார் என்கிற இந்த மனுஷி யாக்கோபு அவர்களுடைய மருமகள் ஆவார். யூதா என்ன செய்கிறார்? அவருக்கு 3 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது மகனுடைய பெயர் ஏர். இவன் இறைவனுடைய பார்வையில் மிகவும் பொல்லாத காரியங்களை செய்தபடினால் இறைவன் அவரை சங்கரித்தார், சாக பண்ணினார் என்றும் வேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. பிறகு அந்த தாமாருடைய கணவர், அதாவது ஏர் மரித்தபடினாலே அந்த நாளிலே குடும்ப வழக்கத்தின்படி மூத்தவன் மரித்திருக்க மருமகளே இரண்டாவது ஒரு மனுஷன் பிறந்திருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு திருமணம் செய்து வைப்பது அந்த நாளிலே ஒரு வழக்கமாகவே சம்பிரதாயமாகவே இருந்து வந்திருக்கிறது. அதன்படி மாமனார் என்று அழைக்கப்படுகிற இந்த யூதா அவர்கள் என்ன செய்தார் என்று பார்த்தால், இரண்டாவது பிறந்த மகனாகிய ஓனான், அவர்களுக்கு பேரே ஓனான், நம்ம பார்க்கிற இந்த ஓனான் அல்ல, அந்த நாளிலே அவருடைய நேம் வந்துட்டு ஓனான், அதுக்கு ஒரு அர்த்தம் கூட இருந்திருக்கும். அவரை திருமணம் செய்து கொள்ளும்படிக்கு கட்டாயப்படுத்துகிறார் தகப்பனாகிய யூதா அவர்கள். அப்பொழுது இவருக்கு பிடிக்கல. அண்ணன் மரித்து போனார், அண்ணனுடைய மனைவி எனக்கு அண்ணி, அவளை எப்படி நான் திருமணம் செய்து கொள்வது என்று சொல்லி சரி கட்டாயத்து நிமித்தம் திருமணம் செய்து கொள்ளுகிறார். அன்று இரவிலே, முதல் இரவு என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, ஃபர்ஸ்ட் நைட், அந்த நாளிலே அவர்கள் இருவரும் சேரும் பொழுது வேண்டும் என்று இவனுடைய விந்தணுவை தரையில விட்டு விடுகிறான் என்று வேதம் அப்படியே பச்சையாக எழுதி வைத்திருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கூச்சமாக கூட இருக்கும். எஸ்பெஷலி பெண்களுக்கு மிகவும், சகோதரிமார்களுக்கு மிகவும் கூச்சமாக கூட இருக்கும். இப்போ இதை கூட வேதம் சொல்லலாமா? சொல்லுகிறதே எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் நலன் பயக்கும் என்று சொன்னால் சொல்லலாம், தவறே கிடையாது. எதையும் மூடி மறைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அப்படி மூடி மறைத்து உங்களையும் என்னையும் ரட்சித்து அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் காட் இஸ் ஓப்பன் மைண்ட் காட். அதனால எல்லாவற்றையும் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். யார் யார் எப்படி பண்ற துதிக்கிற கரெக்டு, ஆனால் அவருடைய செயல் எப்படி இருக்கிறது அதையும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நலமாக இருக்கும் என்று ஆண்டவர் இதையெல்லாம் அந்த நாளிலே அவர் செய்ததை இந்த நாளில் நமக்கு அறுதியிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய விந்தணுவை கீழே விழவை பண்ணியிருந்ததுனாலே ஆண்டவர் அதை பார்த்து நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, இந்த சின்ன கூடாரத்துக்குள்ள, இந்த சின்ன அறைக்குள்ள நான் செய்கிற சிலுமிசங்கள் காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டா இருக்க போகிறார் என்று சொல்லி இந்த தேவனை நினைச்சா உடம்பெல்லாம் நடுங்குது, பயம் கூட வருது. பயம்னா கொஞ்சம் நெஞ்சம் பயம் இல்லை, என்ன செய்தாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறதா இல்லையா? 20 நிமிடத்தில் முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் முடியுமான்னு தெரியாது. முடியலன்னா பரவாயில்ல, திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடருவோம். தொடர்கதை, இது ஒரு தொடர்கதை. இது நீங்களும் புரிந்து கொண்டு மன தெளிவோடு கூட வாழ முயற்சிப்போம் என்று சொன்னால் இறைவனுடைய கிருபையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊழியக்காரராக இருக்கிறார். அவருடைய தயவிலே, அவருடைய அபிஷேகத்திலே நாமும் நீங்களும் புத்தி தெளிந்தவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய தேவன் நம்மை இன்னும் அதிகமாக நம்மேல் சந்தோஷப்படுவது மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி அவன் தன்னுடைய விந்தணுவை கீழே பண்ணியிருந்தனாலே அவனை துடிதுடிக்க ஆண்டவர் சாகடித்தார் என்றும் நாம் இந்த 38வது அதிகாரத்தில் பார்க்க முடியும் ஆதியாகம புஸ்தகத்தில். பிறகு 2 மகன்கள் இறந்து போனதுனால மாமனார் என்ன செய்கிறார்? யூதா அவர்கள் தன்னுடைய மருமகளை பார்த்து, தாமார், நீர் உன்னுடைய வீட்டிற்கு போ, 3வது ஒரு பையன் பிறந்திருக்கிறான், அவன் பெயர் சேலா, அவன் பெரியவன் ஆகட்டும், அவன் இப்பொழுதுதான் வாலிப வயது நெருங்கி கொண்டிருக்கிறான்,
சிறிது வருடங்கள் உன்னுடைய தகப்பன் தாய் வீட்டிலே தங்கியிரு, நான் பிறகு இவனும் வளர்ந்த பிறகு வயதுக்கு வந்த பிறகு உன்னை அழைக்கிறேன், அவனுக்கு நான் உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன். இது அந்த நாளிலே இருந்த சம்பிரதாயம். இது இன்று நமக்கு அது அசிங்கமா தோணும். இது வெளியரங்கமா அந்த நாளிலே நடந்திருக்கிறது. இன்னைக்கு சீக்கிரட்டா நிறைய இடத்துல நடக்குது. சம்பிரதாயம் இல்லாமலே இப்படியெல்லாம் நடக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். நான் இதெல்லாம் வந்துட்டு சொல்லி நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படி எனக்கு பாருங்க எப்படி 2 கொம்பு மடிச்சிச்சு அப்படின்னு சொல்லவோ நான் விரும்பல. பைபிள் டீச்சர் என்ற முறையில் இருந்து பைபிள் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்பது நீங்கள் இறைவனிடத்தில் சொன்ன உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். உள்ளதை உள்ளதுபடியே வேதம் நமக்கு அறிவித்திருக்கிறது. அதை நான் எடுத்து போதித்துக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். 3வது மகன் பெரியவர் ஆன பிறகு அழைத்து திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த மனுஷியும், அதாவது மருமகளும் தன்னுடைய வீட்டில் சென்று அங்கே தங்கியிருக்கிறார். ஆனால் இந்த பெரிய 3வது மகன் வயதுக்கு வந்து விட்டார். அவருக்கு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடக்கிறது என்ற சங்கதி இந்த தாமார் அறிந்த மாத்திரத்தில் அவளுக்குள்ள ஒரு பெரிய கோபம் வந்துகிறது. நம்முடைய மாமனார் வீட்டில் துரோகம் செய்கிறாங்க, நான் வாலிப வயசுல இருக்கிறேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துவது, நான் வேற யாரை திருமணம் செய்து கொண்டாலும் அது வந்துட்டு நம்முடைய குடும்பத்திற்கு அந்த கெட்ட பெயரை கொண்டு வரும் சொல்லிட்டு அந்த அம்மா தன்னுடைய மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய யூதா அவர்கள் தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளுடைய மயிர்களை எல்லாம் கத்தரிப்பதற்காக இன்னைக்கு சலூனுக்கு நம்ம போறோம் ஹேர் கட் பண்றது போல, அன்னைக்கு அவர்கிட்ட இருந்த அந்த ஆடுகள் இருக்கிற ரோமங்கள் எல்லாம் மயிர் கத்தரிப்பார்கள். சில மாதங்களுக்கு பிறகு முடி வளர்ந்த பிறகு அந்த ரோமங்களை கத்தரிக்க செல்வார்கள். அப்படி அந்த நாளிலே அவர் அழைத்து கொண்டு போகிறார் தன்னுடைய மந்தையை. போகிற வழியில போன காரியத்தை முடித்து விட்டு திரும்பி வந்திருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த டிஎன்ஏ எப்படி டாமினேட் பண்ணுகிறது என்று பாருங்கள். அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் அவருக்குள்ள இயற்கையாகவே இருந்து இருக்கிறது. அது அவருடைய முற்பிதாக்களுடைய டிஎன்ஏலேருந்து வந்திருக்கும். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது அவர் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மாலை நேரத்தில் ஒரு வழியில் வேசிகள் அணிந்து கொண்டிருக்கிற ஆடையை அணிந்து கொண்டு இந்த தாமார் அந்த இடத்துல அவளுக்கு தெரியும் போல நம்முடைய மாமனார் இந்த நாளிலே தன்னுடைய ஆடுகள் எல்லாம் அழைத்து கொண்டு வருவார் மயிர் கத்தரிப்பதற்காக. நான் ஒரு வேசியை போல உடைய அணிந்து கொண்டு, அவருக்கு என்று சில உடைகள்லாம் இருக்கிறது என்று உலகம் சொல்லுகிறது. வேதமும் அதை ஒளிவு மறைவில்லாமல் சொல்லுகிறது. சந்துகள் தோறும் அவள் பதிவிருப்பாள் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அப்படி அந்த நாளிலே அந்த ஒரு சந்தில் அந்த அம்மா உட்கார்ந்து கொண்டிருக்க நம்முடைய முற்பிதாவாகிய யூதா அவர்கள், அவரை நான் குற்றப்படுத்தவில்லைங்க, நாம் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, இறைவனே நம்மை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல, இந்த டிஎன்ஏ குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், அது எப்படி நம்மளை டிசாஸ்டர் பண்ணுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன், இறைவனும் விரும்புகிறார். அதிலிருந்து அப்படிப்பட்ட பலகீனத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய பெரிதான கிருபையில இதை நான் மறைத்து விட்டு அடுத்து செபுலன் அவர்களை தியானம் செய்ய போயிருக்கலாம். ஆனால் என்னால் போக முடியவில்லை, தூங்க கூட முடியவில்லை, இதையே சிந்தித்துக் கொண்டு இருந்தேன். சரி, அந்த மனுஷியை பார்த்து இவள் வேசிதானே என்று சொல்லி அந்த மகளை அழைக்கிறார் யூதா அவர்கள். அவளும் செல்கிறாள். 2 பேரும் அந்த இடத்துல இன்டர் கோர்ஸ் பண்றாங்க, சயனிக்கிறார்கள். அது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது 3 மாதம் அந்த மனுஷி தாமார், அதாவது மாமனார் மருமகள், அதுதான் உறவு. ஆனால் ஒரு வழிபோக்கனை போல வந்து அந்த மகளை அவர் அழைத்ததினால வேசிதானே என்று அழைத்து அவளோடு கூட சயனிக்கிறார். அது நிமித்தம் யூதா அவர்கள் மூலமாக மருமகளுடைய வயிற்றில் சிசு உண்டாகிவிட்டது. 3 மாதங்களுக்கு பிறகு இந்த தகவல் மாமனார் அவர்களுக்கு வருகிறது. உன்னுடைய மருமகள் தாமார் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான காரியங்களை, ஈனமான காரியங்களை செய்துவிட்டால் அவளுக்கு நீர் என்ன தண்டனை கொடுக்க போகிறீர் என்று ஊர் உலகம் கேட்கும் ஆத்திரத்தில் அவளை உயிரோடு கூட சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர் ரொம்ப ஒரு நீதிமானை போல. இங்கதான் நம்ம நிற்கிறோம் பாருங்க, நம்மெல்லாம் நின்று யோசிக்க வேண்டிய இடம் இது. இவர் பெரிய நீதிமான் மாதிரி, இவர் குற்றமே செய்யாத ஒரு பரிசுத்தவான் மாதிரி, இறைவனை ஆராதனை செய்கிறவர் தான், துதிவை பாடுகிறவர் தான். ஆண்டவருக்கு தெரியும் இதை துதிப்பதற்காக இவர் கோத்திரம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவரை பெற்றெடுத்த தாய் லேயால் பெயர் வைத்தார் யூதா. யூதா என்றால் கர்த்தரை நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். துதிப்பது நல்லது, துதிக்கிற நீங்களும் நானும் நம்மை குறித்து சிந்திப்பதும் நல்லது. ஆகவேதான் இதை குறித்து நான் திரும்பவும் 2வது முறையாக பாகம் 3 தொடர்ச்சி பாகம் 4 வந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்பொழுது உயிரோடு கொடுத்துங்கள், உயிரோடு எரித்து அவளை சாகடிங்கள் சொல்ற மாத்திரத்தில் என்னை சாகடிப்பது இருக்கட்டும், இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தான், அப்படி செய்யக்கூடாது. ஆனால்
இந்த தவறுக்கு காரணம் யார் என்பதை அவருக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லி இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டா, உனக்கு என்ன வேணும் வெகுமதியை, நான் உன்னோட கூட வந்து சேருகிறேனே, அதற்கு என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டால், நீ உன் கையிலே விரலிலே அணிந்து இருக்கிற உன்னுடைய மோதிரத்தை எனக்கு கழற்றி தாரும், நீர் உன்னுடைய பாதுகாப்புக்காக அல்லது ஊன்றி நடந்து வருவதற்காக தடியை கொண்டு வந்தாய் அல்லவா, அதையும் என்னிடத்திலே கொடுத்து விட்டு போகும் என்று சொல்லுகிறார். சரி, நான் வீட்டிற்கு சென்று ஒரு ஆட்டுக்குட்டியை உனக்கு பரிசாக அனுப்புகிறேன், அப்பொழுது இதை திருப்பி அனுப்புங்கள் என்று அவரும் யூதா வந்துட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பார்கெயின் பண்ணிட்டு போயிட்டார். 3 மாதத்துக்கு பிறகு தகவல் வருது பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு தான் ஒருத்தர் வரார், அவருடைய சர்வெண்ட் வரார். வரும்பொழுது அந்த தேடி பார்க்குறாரு. அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் இந்த சமுதாயத்தில் இல்லை, இந்த பகுதியில் இல்லை, நீங்கள் அப்படி தவறான ஒரு நபரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த மனுஷன் தாமார் கூட அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிற ஒரு மனுஷி அல்ல. ஆனால் எரிச்சல் நிமித்தம், கோபத்து நிமித்தம், மூர்க்கத்து நிமித்தம் என்னுடைய மாமனாருடைய வீடு இப்படி என்னை நிராகதியாக விட்டுவிட்டதே என்ற ஒரு ஆதங்கத்தில் அந்த மகள் கூட அப்படி செய்திருக்க கூடாது. ஆனாலும் டிஎன்ஏவுடைய டாமினேஷன். சரி, மாமனாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பழியை தீர்த்து கொள்ள முயற்சித்தால் முயற்சி வெற்றி கூட பெற்று விட்டது. தவறான வெற்றி அது. அது நிமித்தம் அவர் வரும்பொழுது ஆட்டுக்குட்டி எல்லாம் எனக்கு வேண்டாம், அது அவர்கிட்ட திருப்பி அனுப்பிடுங்க, இந்த மோதிரத்தையும் இந்த தடியையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு நியாயம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. திருப்பி வருகிறார். ஆட்டுக்குட்டி பிளஸ் மோதிரம் பிளஸ் தடியை எடுத்துக்கொண்டு அந்த சர்வன்ட் வருகிறார். யூதா அவர்களே, எஜமானனே, இது இப்படி அந்த மனுஷி இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள், அதாவது உன்னுடைய மருமகளை கொடுத்த வேண்டும் என்று சொன்னாயே, அந்த மனுஷன் இதை கொடுத்து அனுப்பியிருக்கா, இது யாருடையது என்று கேட்க சொன்னால் என்று பார்த்த மாத்திரத்தை யூதா அப்படியே கதி கலங்கி போறாரு. பிறகு கண் கலங்குறார். நான் நீதிமான் அல்ல, அவள் தான் நீதிமான் என்று சொல்லி, என்னை விட மேலான நீதிமான் அவள் என்று சொல்லி பாராட்டு தெரிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். இதையெல்லாம் நான் வாசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது உண்மையிலேயே கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கிறது. ஆகவே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியா உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன். அடுத்து இந்த டிஎன்ஏல வரைகிறவர் தான் தாவீது மகாராஜா மற்றும் சாலமோன் மகாராஜா என்றெல்லாம் பார்த்தோம். அவர்களும் இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் பாடல்களை எழுதுவதிலும் சகலகலா வல்லவர்கள். உன்னத பாட்டெல்லாம் சாலமோன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அது ஒரு அருமையான டூயட் சாங் என்றே சொல்லலாம். அப்படி இறைவனை நேசித்த பக்தர்கள், மனிதர்கள், நம்முடைய முற்பிதாக்கள், இந்த யூதா கோத்திரம். எதற்காக இதெல்லாம் நான் கவர் பண்ணுகிறேன் என்று சொன்னால், இன்றும் நாமும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இறைவனை நமஸ்கரிக்கிறோம், சபைக்கு செல்லுகிறோம், ஈவன் பிரசங்கம் செய்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். உள்ளான அந்த காரியங்கள் நம்ம எந்த டிஎன்ஏ நம்மை டாமினேட் பண்ணுகிறது என்று புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் தடுத்து நிறுத்த இறைவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இம்மானுவேல் என்னும் நாமத்திலே அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து தாவீதை குறித்து நாம் சற்று தியானம் செய்து விடுவோம். இவருடைய காரியம் என்னவென்று பார்த்தால், எதையும் ஒரு சின்ன ஒரு கதையை போல சொல்லிவிடுகிறேன். இது கதையல்ல, நிஜம். சிலரெல்லாம் ரீல்ஸ் சுத்துவாங்க, நம்ம வந்து ரியலை தான் சுத்தி வரும். தேவனுடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். உரியாவின் மனைவி பச்சைபால் என்பது எல்லோருக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். உரியாவுடைய மனைவி, இவருடைய மனைவி அல்ல. அது அவள் உரியாவுடைய மனைவி, தாவீதுடைய மனைவி அல்ல. ஆனால் என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும். சம்மரி போல சொல்லிவிடுகிறேன். இவர் ஒரு நாள் தன்னுடைய பங்களாவிலே பால்கனியில உலா வந்து கொண்டிருக்கிறார், காற்று வாங்குவதற்காக. அந்த நேரத்தில் உரியா அவர்கள் இவருடைய சேனையில படை தளபதியாக இருந்த, அது முன்னணியிலே நின்று யுத்தம் செய்கிற ஒரு நல்ல ஒரு போர்ச்சேவகனாக இருந்தவர் தான் உரியா, சின்ன வயதுக்காரர். தாவீது மகாராஜா என்று சொன்னால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். நாம் எப்படி இறைவனை நேசிக்கிறோமோ அது போல அந்த நாளிலே உரியா இறைவனை போல நேசித்த ஒரு மனுஷன். அவருடைய காலையே சுற்றி வருவார். பூனைக்குட்டி எப்படி காலை சுற்றி வருமோ அது போல தன் எஜமானுடைய காலை சுற்றி வந்தவர் தான் அந்த உரியா என்கிற அந்த மனிதர். அவருடைய மனைவி குளித்துக் கொண்டிருக்கிறதை இவர் தற்செயலாக பார்த்து விட்டார். தற்செயலாக பார்த்தது நிமித்தம் உடனடியாக அவருக்குள்ளே எண்ணம் வருகிறது, துதித்துக் கொண்டிருக்கிறவர் தான், பாடல் ஆசிரியர் தான், பாடி இசைக்கருவிகளை வாசி இறைவனை மேன்மை பாராட்டுகிறவர் தான், மகிமைப்படுத்துகிறவர் தான். ஆனாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ரத்தத்தில் கலந்து வந்திருக்கிற அந்த டிஎன்ஏ எப்படி டாமினேட் பண்ணுகிறது பாருங்க. ஒரு செகண்ட்ல கண்ணை மூடிட்டு கீழே இறங்கி வந்திருக்கலாமே, முடியாது. திருந்தணும், பட்டாதான் திருந்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டா சுடன்னு சொன்னா குழந்தைங்க அதை நம்பாது, தொட்டுட்டு சுட்டுட்டு ஐயோ அம்மான்னு கத்தும். அதே மாதிரி தான் இந்த டிஎன்ஏ.
என்ன பண்றாரு, தன்னுடைய வேலையாளை அனுப்பி அந்த மனுஷியை அழைத்து கொண்டு வா என்று அழைக்கிறார். வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராஜா கூப்பிட்ட வந்துதானே ஆகணும். தன்னுடைய கணவன் யுத்த காலத்தில் இருக்கிறார் என்பது கூட கேள்வி இல்லை, எதுவுமே இல்லை. நேரடியாக ராஜா கூப்பிட்டார், அழைப்பித்தா சொல்லி அந்த அம்மா வந்துட்டாங்க. விசாரிக்கிறார், யாருடைய மனைவினே என்ன எதுவும் கேட்டு, அது போல உரியாவுடைய மனைவி நான் என்று சொல்ல மாத்திரம் அதை எதையுமே யோசிக்காம அவளை படுக்கைக்கு அழைக்கிறார், அவளோடு கூட சயனிக்கிறார். வாழையடி வாழையாக வருகிறது பாருங்கள். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்று சொன்னேன் அல்லவா, அது மாதிரி இந்த குணாதிசயம் அப்படியே ஒட்டி கொண்டு வருகிறது, ரத்தத்தில் அப்படியே ஒட்டி கொண்டு வருகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற வல்லமை பெற்றது என்று பார்க்கிறோம். அந்த ரத்தம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்ல, அவரை நாம் நம்முடைய வாயினாலே நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர், நீரே என் மீட்பர், நீரே என் பாவங்களுக்கெல்லாம் பரிகாரி என்று விசுவாசிக்கும் பொழுது இந்த டிஎன்ஏல ஏற்பட்ட எல்லா விதமான சாபத்தின் கோரங்களும் நின்றுவிடும், நிறுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு கான்சியஸ் நமக்குள்ள டாமினேட் பண்ணும். ஆகவேதான் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பு நமக்கு தேவை. அவருடைய ரட்சிப்பின் மூலமாக அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது நாம் மாற்றப்படுவோம் பிரியமானவர்கள். மற்றபடி வேற எந்த விதமான விந்தையும் இல்லை இந்த உலகத்துல. இன்னைக்கு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் காசு தான் செலவு. நம்முடைய மனசை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால்தான் குடும்பங்கள்ல பாருங்க, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், டிசாஸ்டர், புயல் வீசுகிறது ஒவ்வொரு குடும்பத்திலும். திருமணம் ஆவதற்கு முன்பாகவே சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்தது. ப்ரீ மேரிட் ஷூட் என்று சொல்லுகிறார்கள். திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக கணவன் மனைவியாக ஆவதற்கு முன்பாக அவர்கள் சென்று சில ஃபோட்டோ ஷூட்லாம், வீடியோ கிளிப்லாம் எடுக்கிறாங்க. அப்படி மலைக்கு கொண்டு போய் வீடியோ எடுக்கும் பொழுது தனக்கு கணவனாக வரப்போகிறவர் மேலே இருந்து 400 அடி பள்ளத்துக்கு கீழே தள்ளிட்டா அப்படின்னு நியூஸில் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இதனுடைய டிஎன்ஏவுடைய டாமினேஷன். காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த மகளுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த டிஎன்ஏவுடைய டாமினேஷன். நான் சபைக்கு போறேன், நான் ரொம்ப பரிசுத்தம், இந்த செய்தி எனக்கு வேண்டாம், எனக்கு சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு கொடுக்கலுங்க. ஒரு 35-6 ஆண்டுகளுக்கு முன்பாக நானே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் தீய மனிதர்களை கண்டு கொள்வது எப்படி, தீய பெண்களை கண்டு கொள்வது எப்படி, தீய மனிதர்களை கண்டு கொள்வது எப்படி என்ற 2 தலைப்புகளிலே பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் பேசி சென்றிருக்கிறார். அதை வாங்கி அந்த நாளிலேயே நான் கேட்டேன். அப்படிப்பட்ட உபதேசங்கள் நமக்கு தேவை. இன்றும் இந்த உபதேசம் நம் அனைவருக்கும் தேவை, எனக்கும் தேவை, போதிக்கிற எனக்கே இது தேவைங்க. ஏனென்றால் இது ஒரு பொல்லாத உலகம். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். சரி, என்ன நடந்தது? கடைசியாக அந்த மனைவி இடத்துல இவர் பிரவேசிக்கிறார். அது நிமித்தம் குழந்தை வருகிறது. இவளுடைய, அதாவது இந்த பத்சேபாளுடைய கணவன் உரியா உயிரோடு கூட இருந்தால்தானே இவளை நான் தொட முடியாது, மீண்டும் அவனை சாகடித்து விட்டாள் என்று சொல்லி ஒரு படி மேலேயே சென்று இவளை அடைவதற்காக மனைவி இருக்கிறாள், ஆனாலும் இல்லெஜிமேட் ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆவதுக்காக அவளுடைய சொந்த புருஷனையே கொள்றாருங்க. அது ஒரு அநியாயமான ஒரு எண்ணம். அந்த டிஎன்ஏல எப்படி வருது பாருங்க. அங்கேதான் நீங்களும் நானும் யாரையும் நம்ப கூடாதுங்க. நல்லா பாடுறாங்க பாருங்க, நல்ல பாடல் எழுதிட்டாங்க பாருங்க, நல்லா பிரசங்கிக்கிறாங்க பாருங்க, நீங்க என்ன கூட நீங்க நம்ப கூடாது. நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்களும் நானும் நம்பக்கூடிய ஒரே நபர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒருவர் தான் பரிசுத்தமா உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், உத்தமர் அவர் ஒருவர் தான், ஒழுக்கமுள்ளவர் அவர் ஒருவர் தான். உதாரணத்திற்கு புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் 4 சுவிசேஷங்களையும் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த 12 டிஎன்ஏவை குறித்து நான் தியானம் செய்து முடித்த பிறகு ஏசப்பா என்னெல்லாம் பேசினாரோ, அதனுடைய உள்நோக்கம் என்ன, உட்கருத்து என்ன என்பதை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம் பெரியமானவர்களே. அதையும் நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். ஆகவே என்ன நடந்தது? கடைசியாக யுத்தம் மும்முரமாக நடக்கும் பொழுது அவரை முன்வரிசையிலே வைத்து அவரை கொன்று போட சொல்லுகிறார். இதற்கு ஆதாரமாக 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரத்தை முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல இந்த சரித்திரம் வெளிப்படும் பிரியமானவர்களே. 3வது வாழையடி வாழையாக இது வருது பாருங்க. தாயை போலவே பிள்ளை வருதுச்சு. யூதா போலவே அவருடைய வாரிசு டிஎன்ஏ தாவீதுக்குள்ள தொத்துச்சு. அதே போல அவருடைய வயிற்றில் பிறந்த, அதாவது இந்த உரியாவின் மனைவி என்று சொல்லப்படுகிற பத்சேபாள் இடத்துல பிரவேசித்த பொழுது 2 ஆண் பிள்ளைகளை பிறந்ததாக நாம் பார்க்கிறோம். இவர் செய்த பாவத்தின் நிமித்தம் இறைவன் என்ன பண்றாரு, நம்முடைய தாவீதுக்கு பிறந்த முதல், அதாவது தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த 2 பிள்ளைகளிலே முதல் பிறந்த பிள்ளை மகனை ஆண்டவர் துடிதுடிக்க சாகடித்து விடுகிறார். அது நிமித்தம் ஒரு 40 நாட்கள் இவர் என்ன பண்ணுகிறார், புசியாமலும் குடியாமலும்
சாக்கு துணிகள் எல்லாம் அடிந்து கொண்டு வெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். தேவனிடத்தில் அப்படி மன்றாடுகிறார், என்னை மன்னியும், என்னால் துதிக்கவே முடியவில்லை, என்னுடைய பாவம் அந்த கான்சியஸ் என்னை அப்படியே குத்துது, மனசாட்சியை குத்தும். துதிப்பது நல்லது. துதிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட மனசாட்சி குத்தும் பொழுது அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், விடுதலை ஆக வேண்டும். திரும்பவும் ஆண்டவரே கிருபையுள்ள தேவன் அல்லவா, மன்னிக்கிறார். அவரை மன்னித்து இரண்டாவது மகன் சாலமோனை உயிரோடு கூட வைக்கிறார். அவரும் பாருங்கள், ஆண்டவர் சின்ன வயசுலேயே தகப்பன் மரித்த பிறகு நான் சின்ன வயசுல 17 வயசுல ராஜாவாகிறேன், எனக்கு இந்த தேசத்தை, இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும் என்றுதான் கேட்டார். மகனே, நீ அறிவு ஞானம் மட்டும் கேட்டு விட்டாய், அதோடு கூட சேர்ந்து உனக்கு ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன் என்று சொல்லி, ஐயோ, அவருடைய ஐஸ்வர்யத்தை போல அந்த மகாராஜா வாழ்ந்தது போல இந்த உலகத்துல வேறு எந்த மகாராஜாவும் வாழ்ந்ததாக நமக்கு ரெக்கார்டு இல்லைங்க. அவரே சொல்லுகிறார், என்னை போல சம்பிரதமாக சாப்பிட்டவன் யார், என்னை போல பல வண்ணமான உடைகளை உடுத்தினவன் யார், என்னை போல வாழ்ந்து அனுபவித்தவன் யார் என்று பீத்திப்பார் அவர், நம்முடைய சாலமோன் மகாராஜா. அதாவது யூதா அவர்களுடைய பேரன், தாவீது அவருடைய மகன். எப்படிப்பட்ட டிஎன்ஏ டாமினேட் பண்ணுதுங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 1 ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரம் 1, 2, 3. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அமோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தார். வருதுங்களா? ஒரே ஒரு சீட்டு தான் ஆயிரக்கணக்கான பழங்களை கொடுக்குது. அது மாதிரி அந்த டிஎன்ஏ, யூதா டிஎன்ஏ எப்படி டாமினேட் பண்ணுதுன்னு பாருங்க. ஆசை வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். அவர் சர்வ ஞானி அல்லவா, நாம் நன்றாக இருந்தால் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆகவே அவர் தீர்க்கதரிசியாய் இருந்து நமக்கு தீர்க்கதரிசனமான வசனங்களை உபதேசிக்கிறார். அவர்கள் நிச்சயமாய், அழகா சொல்ல பாருங்க, நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு கூட ஐக்கியமாய் இருந்தார். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். 700 மனைவிங்க, 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். இப்படிப்பட்ட டிஎன்ஏ தான் இந்த யூதா டிஎன்ஏ. நாட் ஓன்லி தே ஆர் பிரைசிங் அண்ட் ரைட்டிங் beautiful songs to worship their God, also they committed into sin. இப்படிப்பட்ட ஒரு டாமினேட் பண்ணுகிறதான இன்றும் பாருங்க, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில இறைவா, அன்று அவர்கள் செய்த தவறு அன்றோடு முடிந்து விட்டது என்று நினைக்காமல், அவர்களுடைய எப்படி சுகர் கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் கேன்சர், அதுக்கப்புறம் டிபி, கொலஸ்ட்ரால், இன்னும் நிறைய சொல்கிறாங்க. எனக்கு வியாதிகளுடைய பேர்கள்லாம் நான் அறிய வச்சில்லைங்க. அதுக்காக கூட நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா வியாதியே இல்லை. 100 வயசு ஜீவனோடு கூட இருந்து, எப்படி தெய்வீக சுகத்தோடு கூட வாழ்ந்து, தெய்வீக சமாதானத்தோடு வாழ்ந்து, தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ்ந்து, நான் மோசே அவர்களைப் போல, முற்பிதாவாகிய மோசே அவர்களைப் போல 120 ஆண்டுகள் நிச்சயம் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், விசுவாசிக்கிறேன், விசுவாச அறிக்கையும் செய்கிறேன். இறைவனுக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாகவும் நிச்சயம் அது நடக்கும் விரும்புகிறேன். ஆகவே இந்த வியாதிகளை எல்லாம் நான் இருக்குது, ஆனால் நமக்கு வராது. ஏன்னா அவர் வைத்தியரே முற்றுப்புள்ளி, அவர் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் நமக்காக சாபமானார், அவர் நமக்காக பாவமானார். அவருடைய செய்து முடித்த நன்மையான காரியங்கள் தான் நமக்கு ரெமிடி, நமக்கு ரிசல்ட். ஆகவே தெய்வீக சுகத்தோடு கூட நீங்களும் நானும் வாழ முடியும் பிரியமானவர்களே. ஆகவே செபுலோன் அவர்களை குறித்து இன்று தியானம் செய்ய நேரமில்லை. இப்பொழுதே மணி 35 நிமிடங்கள் ஆகிவிட்டது. ஆகவே செபுலோன் அவர்களை குறித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போதிக்க வருவேன். இப்படிப்பட்ட டிஎன்ஏ இன்று உங்களுக்குள்ளே அல்லது எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நின்று யோசிக்கவே கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை மட்டும் சொல்லி
மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வருவேன். அதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. வணக்கம். Bye bye. See you again.